உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 3வது நாளாக கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையால் ஆம்பூரில் இருந்து ரெட்டித்தோப்பு பகுதியை இணைக்கும் ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் அந்த பகுதியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் மழைநீர் செல்லும் பாதைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளதால் நெடுஞ்சாலைகளில் குளம் போன்று தண்ணீர் தேங்கியது. இதனால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து முடங்கியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் காலை முதல் வானம் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் மாலையில் பலத்த மழை பெய்தது. அருள்வாடி, சுசையபுரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்த நிலையில் தொட்டக்காச்சனூரில் இருந்து மெட்டல்வாடி சாலையில் தரைப்பாலத்தை காட்டாற்று வெள்ளம் மூழ்கடித்து சென்றது. இதன் காரணமாக தொட்டக்காச்சனூரில் இருந்து மெட்டல்வாடி செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இதேபோன்று ஆரைப்பாளையத்தில் இருந்து கொள்ளைக்கால் செல்லும் சாலையில் மூங்கில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் வனத்துறையினர் மூங்கில் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.